பெங்களூர்ல ஹலசரு சோமேஸ்வர கோயில்னு ஒரு ஃபேமஸான ஹெரிடேஜ் டெம்பிள் இருக்கு. அங்க வருஷத்துக்கு 100-150க்கு மேல கல்யாணங்கள் நடக்கும். அங்க இப்ப 6-7 வருஷமா ஒரு கல்யாணம் கூட நடக்கிறது இல்ல. அர்ச்சகர் அதுக்கு அலோவ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி சிஎம்ஓல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. சிஎம்ஓனா என்னன்னு பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். அங்கதான் நம்ம மாதிரி பப்ளிக்ஸ் கொடுக்குற கம்ப்ளைண்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. சிஎம்ஓவும் கோவில் கமிட்டிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் நீங்க இப்பெல்லாம் கல்யாணத்தை கண்டக்ட் பண்றதுன்னு. அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் தான் எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடுச்சு. பிகாஸ் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க, 2 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் வேணும்னு கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல என்ன பண்றாங்க, வெரிஃபிகேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிடுறாங்க. இது கூட பரவாயில்ல, ஒவ்வொருத்தங்க ஃபேக்கான டாக்குமெண்ட்டை கொண்டு அப்பா அம்மாக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பா அம்மா இங்க சண்டை போடுறாங்க. இதனால கோவிலோட ரெப்புடேஷனே பாதிக்கப்படுது. அப்படின்ட்டு தான் கோவில் கமிட்டி சேர்ந்து இந்த ஒரு முடிவு எடுத்துட்டோம். 6-7 வருஷமா நாங்க கல்யாணத்துக்கு இங்க அலோவ் பண்றது இல்ல அப்படின்ட்டாங்க. இந்தியால முன்ன இருந்ததை விடவே டிவோர்ஸ் ரேட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாயிருச்சு. இதுக்கான ரீசன்ஸா நேஷனல் ஹெல்த் ஃபேமிலி சர்வே எடுத்ததுல ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். அது கரெக்டா தப்பா நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், விமன் எம்பவர்மெண்ட். இப்போ இருக்க பெண்கள் எல்லாருமே நல்லா படிச்சு வேலைக்கு போய் ஃபினான்ஷியல் வைஸ் இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாங்க. ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லைன்னா உடனே வெளியே வந்துடுறாங்க. அதுக்கான கரேஜும் அதிகமாயிருச்சு. தேர்ட் ஒன், பேரண்டல் ப்ரெஷர். அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு நீங்க தான் அடிச்சாலும் பிடிச்சாலும் அப்படிம்பாங்க. பட் இப்ப இருக்க பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுவும் டிவோர்ஸ்க்கான ரீசனா இருக்கு. ஃபோர்த் ஒன், அர்பன் லைஃப் ஸ்டைல். Tier 1 Tier 2ல இருக்கவங்க எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ ஒர்க் ப்ரெஷர் இங்க காட்டிக்கிறது, கான்ஃபிளிக்ட் ஆகுது, இதான் கம்யூனிகேஷன் பிரேக். இதனால டிவோர்ஸ் ரேட்ஸ் அதிகமாகுதுங்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன், சோஷியல் ஸ்டிக்மா. அதாவது டிவோர்ஸ் ஆயிட்டு வந்துட்டாங்கன்னா ஊர் உலகத்துல எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அசிங்கமா அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே கம்மியாயிருச்சு. அதுதான் டிவோர்ஸ்க்கான ரீசன்ஸ் அப்படின்ட்டு இந்த 5 ரீசன்ஸை தான் இந்த சர்வே சொல்றாங்க. இதை பத்தின உங்களோட கருத்தை நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.